3 பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க. ஸ்டஃபிங் சப்பாத்தி சூப்பராக பண்ணிடலாம். 2 கப் கோதுமை மாவோட கொஞ்சம் ஆயிலும் உப்பு தேவையான அளவு சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. 1 கப் சோயா சங்ஸை 2-3 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்லைஸ் பண்ணிட வெங்காயத்தோட இந்த சோயா சங்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வதக்க வேண்டியதில் அப்படியே கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற இந்த மாவை பெரிய உருண்டையாக உருட்டிட்டு எந்த அளவு நைஸாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சம் பட்டரோ இல்லை கீயோ தடவிட்டு மசாலா வச்சுட்டு இது மாதிரி மடக்கிடலாங்க. இப்போ இதை திரும்பவும் கொஞ்சம் மாவு தூவி விட்டு தேய்ச்சிக்கலாங்க. எந்த அளவு நைஸாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு ஒரு பேனில் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இது 2 சைடும் சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப சுவையான ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.